தமிழக உள்ளாட்சி தேர்தலில் பதவியை ஏலம் விட்ட 37 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாநில தேர்தல் கமிஷனர் ஷோ ஐயர் தெரிவித்துள்ளார். தென்மண்டல அளவிலான உள்ளாட்சித் தேர்தல் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மதுரையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலெக்டர் சகாயம், மாநகராட்சி கமிஷனர் நடராஜன், தென்மண்டல ஐஜி ராஜேஷ் தாஸ் மற்றும் திண்டுக்கல், மதுரை, கன்னியாகுமரி உட்பட 9 மாவட்ட கலெக்டர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தேர்தல் கமிஷனர் ஷோ ஐயர், உள்ளாட்சித் தேர்தலை சுதந்திரமாக, வெளிப்படையாக நடத்த அதிகாரிகள் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும், தேர்தல் பணிக்கு இடையூறாக செயல்படுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். மேலும் உள்ளாட்சித் தேர்தலில் பதவியை ஏலமிட்ட 37 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், பதவியை ஏலமிடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அல்லது தவறுகள் செய்வதற்கு தூண்டுபவர்கள் யாராயிருந்தாலும் அந்த தூண்டுபவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கும். ஏலமிடுவது கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டியது என்று சொல்லி ஒவ்வொரு மாவட்டத்திலும் இதற்காக சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு தமிழகத்தில் இதுவரை 37 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஓட்டுப்பதிவின் போது யாருக்கும் ஓட்டளிக்க விரும்பாதவர்கள் 49O படிவத்திற்கு பதிலாக பிரிவு 71 படிவத்தை பயன்படுத்தலாம் என்றும் ஷோ ஐயர் குறிப்பிட்டார்.